எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் தரலைங்கிறது இயல்பு தான். அதாவது காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாஜக ஆட்சியில் இருந்தபோதும் மேகதாதுல அணை கட்டப்படும்னு சொன்னாங்க, தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதில் குறிப்பிட்டு காங்கிரஸை மட்டும் சொல்ல வேண்டிய தேவை. இன்றைக்கு என்ன நிலை? இன்றைக்கு யார் ஆட்சியாளர்கள்? யாரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள்? தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுக, அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ். கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கே பாஜகவை மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கேள்வி கேட்பது நியாயம். அவர்களுக்குள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக தண்ணீரை கேட்பதை குறைத்து கொண்டு அதற்கேற்றவாறு வாக்கு வங்கி அரசியல் நடத்துவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. சாதாரண மக்கள் கேள்வி கேட்பது நியாயமே. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுப்பு. இன்றைக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பொறுப்பு. 10 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி நீங்கள் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இன்றைக்கு கிடையாது. மத்திய அரசுடைய உள்துறையினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு படிப்படியாக நிவாரண நிதி மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்திலே திமுக ஆட்சி, கர்நாடகத்தில் தேசிய ரீதியாக பாஜகவை எதிர்க்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. கர்நாடக அரசுக்கு இப்போ கூட தானே கொடுத்துருக்காங்க. தமிழகத்திற்கு தேவைக்கேற்றவாறு படிப்படியாக கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கொடுத்த பணத்தை வெளிப்படையாக கொடுத்த முக்கியமான பிரச்சனைக்கு விஷயத்திற்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வருங்கால வாழ்வு முன்னேறுவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை முறையாக்குவதற்கு அதை வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாநில அரசு கொடுத்த நிதி போதுமானது அப்படின்னு சொல்ல வரீங்க? மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை முறையே சரியே வெளிப்படைத்தன்மையோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுதான் மக்களுடைய கேள்விக்குறியாகவே இன்றைக்கு இருக்கிறது. கொடுத்த பணத்தை முறையே செலவு செய்திருந்தால் அடுத்தடுத்த மழைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பதுதான் உண்மை நிலை. ஏன்னா வாக்குப்பெட்டி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். வாக்குப்பெட்டி வைத்திருக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு கேமராவில் கோளாறு என்றால் அது இயற்கை என்றாலும் கூட உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும்.